Hello everyone, welcome to Food Science channel. இந்த வீடியோ TNPSC Environmental Scientist exam prepare பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So this video is about the environmental microbiology. So unit 8 பாத்தீங்கன்னா environmental microbiology அதுல இருந்து 15 questions வரும். So அதுல environmentally transmitted microbial pathogens topicல E. coli organism பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். Coming to the overview of the topic. ஸோ மைக்ரோபயாலஜியில் ஒரு ஆர்கானிசம் பற்றி லேர்ன் பண்ணிக்கும் போது இந்த ஆர்டரில் லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரோடக்ஷன், தட் இஸ் அபவுட் த ஆர்கானிசம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி. ஸோ மார்ஃபாலஜியில் 5 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த ஆர்கானிசம். நெக்ஸ்ட் அது மொட்டைலா நான் மொட்டைல் ஆர்கானிசமான்னு பார்க்கணும். தேர்ட் ஒன் இஸ் வந்து கிராம் பாசிட்டிவா இல்லை கிராம் நெகட்டிவ் ஆர்கானிசமான்னு பார்க்கணும். தென் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் spore forming bacteria or non-spore forming. Fifth one is a capsulating bacteria or non-capsulating bacteria. So இந்த 5 points தான் வந்து மார்ஃபாலஜில நம்ம வந்து பார்க்க போறோம். In cultural characteristicsல என்ன மாதிரியான கல்ச்சர் மீடியா வந்து யூஸ் பண்றாங்க for the growth of the organism. Then biochemical characteristics. So என்ன மாதிரியான biochemical test வந்து யூஸ் பண்றாங்க, அதோட ரிசல்ட் என்ன for the helpful for the identification of the organism. நெக்ஸ்ட் ஒன் வந்து விருலன்ஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ விருலன்ஸ் ஃபேக்டர்ஸ்னா அந்த ஆர்கானிசம்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் காம்போனண்டா இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ற டாக்ஸினா இருக்கலாம். தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் த டிசீஸ் இன் த ஹோஸ்ட். அதுதான் விருலன்ஸ் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து கிளினிக்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் இந்த ஆர்கானிசம் காஸ் பண்ணுது. தென் பார்த்தீங்கன்னா லேப் டயக்னோசிஸ், தட் இஸ் என்ன சாம்பிள் வந்து கலெக்ட் பண்றாங்க, அதோட மைக்ரோஸ்கோபி, கல்ச்சரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், பயோகெமிக்கல் அண்ட் தென் ஃபைனலி ஆன்டி மைக்ரோபியல் சசெப்டபிலிட்டி டெஸ்டிங் வந்து பண்ணுவாங்க. அதுதான் லேப் டயக்னோசிஸ். நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல். ஸோ ட்ரீட்மெண்ட்ல என்ன மாதிரியான ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, அந்த காஸ் பண்ற டிசீஸ்க்கு எஃபெக்டிவா என்ன மாதிரி ட்ரக் ஒரு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல், ஹவு டு ப்ரிவென்ட் த டிசீஸ். இன்ட்ரோடக்ஷன். So Escherichia coli அப்படிங்கிற நேம் வந்து it is named after the Escherichia. He was the first person to describe the bacteria under the name Bacterium coli communis அப்படிங்கிற நேம்ல இந்த இயர் 1885ல டிஸ்கிரைப் பண்ணாரு. ஸோ இந்த E. coli பாக்டீரியாங்கிறது it is a normal flora, common normal flora in the human or animal intestine and excreted in feces. ஸோ இது வந்து நார்மல் ஃப்ளோரா அப்படிங்கிறப்போ அது எப்படி நமக்கு பேத்தோஜெனிக்கா இருக்கு, ஐ மீன் எப்படி டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னு நினைப்பீங்க. ஈகோலைல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுல இருக்கிற சம் பேத்தோஜெனிக் ஸ்ட்ரெயின் வந்து டிசீஸ் காஸ் பண்ற எபிலிட்டி அதுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஈகோலை இன் ட்ரிங்கிங் வாட்டர் இண்டிகேட்டட் ஃபீக்கல் கண்டாமினேஷன். ஸோ நம்ம குடிக்கிற வாட்டர்ல வந்து ஈகோலை பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது. ஸோ இட் இண்டிகேட்ஸ் த ஃபீக்கல் கண்டாமினேஷன், அந்த வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேத்தோஜெனிக் ஆர்கானிசம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் வந்து ஈகோலைங்கிறது இட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு த மார்ஃபாலஜி. ஸோ மார்ஃபாலஜில 5 பாயிண்ட்ஸ் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் சைஸ் அண்ட் ஷேப். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா 1 to 3 மைக்ரான் மீட்டர் சைஸ்ல இருக்கும். ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ராட் ஷேப்டு பாக்டீரியா. Third one is a gram positive or gram negative. So it is a gram negative organism. Belongs to the family Enterobacteriaceae family. Then motile or non-motile. So it is a motile organism by the peritrichate flagella. Next one, non-sporing bacteria and non-capsulated bacteria. So non-capsulated bacteria some virulent strains la pathina capsules present ஆயிருக்கும். ஸோ கேப்சியூல்ஸ்னா என்ன, அந்த பாக்டீரியாவோட செல் வால்ல சரவுண்ட் பண்ணி இருக்கிற ஒரு லேயர் தான் வந்து கேப்சூல்ஸ். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த விருலன்ஸ் ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஒன் கல்ச்சரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கல்ச்சரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஏரோபிக் அண்ட் ஃபேக்கல்டேட்டிவ் அனரோபிக் ஆர்கானிசம். ஸோ ஏரோபிக் அப்படிங்கிறது அந்த ஆர்கானிசம் வந்து ஆக்சிஜனை யூஸ் பண்ணி க்ரோ ஆகக்கூடியது. தட் இஸ் இட் ரெக்வயர்ஸ் ஆக்சிஜன் டு க்ரோ. Facultative anaerobic means it can grow with or without oxygen. Oxygen இல்லாம கூட it can grow. So E. coli அப்படிங்கிற பாக்டீரியா aerobic and facultative anaerobic organism.
ஸோ இதோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். ஸோ நார்மல் ஃப்ளோரா, ஆக்சுவலாக நம்ம இண்டஸ்ட்ரைனில் இருக்கிற நார்மல் ஃப்ளோரா தான் அந்த ஈகோலை. ஸோ நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் என்ன 37 டிகிரி செல்சியஸ். ஸோ அதனால தான் இந்த ஈகோலையோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸில் இட் கேன் க்ரோ. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன கல்ச்சர் மீடியா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நியூட்ரியன்ட் அகார், பிளட் அகார், மெக்கான்கி அகார். ஸோ கல்ச்சர் மீடியானா it provides the nutrients for the growth of the organism. So nutrient agar வந்து it is a basic media that is used for most of the organism. So அதோட colonies எப்படி இருக்கும்னா large, grayish white, moist, smooth and opaque colonies இருக்கும். So blood agarல பாத்தீங்கன்னா it is a hemolytic colonies. So hemolytic colonies mean அந்த E. coli வந்து grow ஆகும்போது அதுல அந்த மீடியால இருக்கிற ஆர்பிசியை லைஸ் பண்ணி ஒரு ஜோன் வந்து ஃபார்ம் ஆகும். அதனாலதான் அந்த ஹீமோலைட்டிக் காலனிஸ் வந்து ஃபார்ம் ஆகும் பிளட் அகார்ல. மெக்கான்கி அகார் பாத்தீங்கன்னா இட் இஸ் a selective and differential media. ஈகோலை அப்படிங்கிறது இட் இஸ் a lactose fermenting organism. ஸோ மெக்கான்கி அகார்ல இருக்கக்கூடிய லாக்டோஸை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி பிரைட் பிங்க் காலனிஸா வந்து இட் கேன் க்ரோ. நெக்ஸ்ட் ஒன் இஎம்பி அகார், ஈயோசின் மெத்திலின் ப்ளூ அகார். இதுல வந்து ஈகோலை க்ரோ ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் அ green metallic sheen colonies. இதுதான் இதோட கல்ச்சரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பயோகெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல என்ன மாதிரியான சுகரை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணுது அண்ட் இம்விக் டெஸ்ட் பார்க்குறோம். ஸோ சுகர் ஃபெர்மெண்டேஷன்ல இட் கேன் ஃபெர்மெண்ட் த குளுக்கோஸ், லாக்டோஸ், மேனிடால் அண்ட் மால்டோஸ். இந்த 4 சுகரையுமே ஃபெர்மெண்ட் பண்ணும் வித் ஆசிட் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன். ஸோ சுக்ரோஸ்ங்கிற சுகரை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணாது. ஸோ இதுல இம்பார்ட்டன்டான பயோகெமிக்கல் டெஸ்ட் அப்படின்னா இம்விக் டெஸ்ட். That is indole, methyl red, Voges Prosker and citrate utilization test. So indole test வந்து positive. E. coli யோட indole test வந்து positive இருக்கும். Positive means in the first tube it forms a cherry red ring வந்து form ஆகுது. அதுதான் வந்து positive. Methyl redல வந்து it turns the media into the red color. So it indicates positive. And then Voges Prosker is negative and citrate is also negative. ஸோ எக்ஸாம்ல வந்து பயோகெமிக்கல் டெஸ்ட்ல ஈகோலையோட பயோகெமிக்கல் டெஸ்ட் கேட்டாங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ இண்டோல், மெத்தில் ரெட், வோஜஸ் ப்ராஸ்கர் அண்ட் சிட்ரேட் வந்து பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் அப்படிங்கிற ஃபார்மெட். நெக்ஸ்ட் ஒன் ஆன்டிஜெனிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆர்கானிசம். ஸோ ஆன்டிஜென் என்ன மாதிரியான ஆன்டிஜென்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா சொமாட்டிக் ஆன்டிஜென் ஓ, ஃபிளஜெல்லார் ஆன்டிஜென் ஹெச் and capsular antigen K. Next one virulence factors. சொன்னேன் virulence factorsனா the ability to cause the disease. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸும் டாக்ஸினும் இருக்கு virulence factorsல. இது ப்ரொடியூஸ் பண்ற டாக்ஸின் வந்து 2 types of toxin, hemolysin and enterotoxin. ஸோ ஹீமோலைசின்ங்கிற டாக்ஸின் வந்து பேத்தோஜெனிசிஸ், அதாவது டிசீஸ் காஸ் பண்ற எபிலிட்டி அதுக்கு கிடையாது. இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிளட் அகார்ல வந்து ஹீமோலைட்டிக் காலனிஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம். So that is responsible for hemolysin. Then enterotoxin. So enterotoxin la pathina it is the important for pathogenesis. So there are 3 types of toxin irukku enterotoxin. E. coli produces 3 types of enterotoxin: heat labile toxin, heat stable toxin and virotoxin. Next one pathogenesis and clinical infection. So pathogenesis na enna? The ability to cause the disease வந்து காஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டிக்கு பேர் தான் பேத்தோஜெனிசிஸ். கிளினிக்கல் இன்ஃபெக்ஷன் என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் காஸ் பண்ணுது ஈ கோலை அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், டயரியா, செப்டிசிமியா, பயோஜெனிக் இன்ஃபெக்ஷன். ஸோ டயரியாவில் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் ஈ கோலை ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் த டயரியா. செப்டிசிமியா அப்படிங்கிறது it is a bloodstream invasion. அதாவது bloodல வந்து இந்த E. coli organism வந்து present ஆயிருக்கும் இல்லையா, அது that is causing the septicemia. Next one pyogenic infection na it causes a neonatal meningitis cause பண்ணும் in the newborn. So diarrheaல இருக்கிற 5 types of strains பாத்தீங்கன்னா enteropathogenic E. coli, enterotoxigenic E. coli, enteroinvasive, enterohemorrhagic and enteroaggregative. So enteropathogenic causes
diarrhea in infants and children. Toxigenic வந்து it causes a traveler's diarrhea. So it is a watery diarrhea. Entero-invasive E. coli strain வந்து causes mucoid இல்லைனா it may be sometime bloody கூட இருக்கும். Then enterohemorrhagic அப்படிங்கிறது very watery and bloody diarrhea. Enteroaggregative அப்படின்னா it causes acute or persistent diarrhea வந்து cause பண்ணும். So these are the 5 strains which causing that diarrhea. இதோட short form தான் ETEC, ETEC, EIEC, EHEC and EAEC. So இது வந்து examல கேட்கறதுக்கான chances அதிகமா இருக்கு. Coming to the laboratory diagnosis, specimen என்ன மாதிரியான specimen sample collect பண்ணுவாங்கன்னா urinary tract infectionக்கு midstream urine sample வந்து collect பண்ணுவாங்க. Then diarrheaக்கு வந்து feces sample collect பண்ணுவாங்க. Septicemia-ங்கிறது bloodstream invasion, so blood sample collect பண்ணுவாங்க. Next one வந்து microscopy. Microscopyல gram staining method மூலமா இந்த organism வந்து gram positive or gram negative ஆனு identify பண்றதுக்கு. Then culture media, selective media for E. coli அப்படின்னா EMP agar and the McConkey agar. Next one biochemical reactionsல IMVIG test positive negative தான் ரொம்ப important. Then பாத்தீங்கன்னா antimicrobial susceptibility testingல எந்த மாதிரியான antibiotics வந்து effective இருக்கும் அந்த infectionsக்கு அப்படிங்கறத identify பண்ற test. So treatment என்ன மாதிரியான drug or antibiotic வந்து யூஸ் பண்ணலாம்னா ciprofloxacin, nitrofurantoin and rifaximin. Next one prevention and control. So எப்படி how to prevent the disease அப்படின்னா by safe drinking water, proper food hygiene and thorough cooking and to avoid consume the raw products. So examination point of viewல E. coli பத்தி என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா என்ன மாதிரியான questions கேட்கலாம் அப்படின்னா first வந்து E. coliயோட it is a gram negative bacteriaவா gram positive அது கேட்கலாம். Then பாத்தீங்கன்னா culture media என்னென்ன யூஸ் பண்றாங்க selective media EMP agar, eosin methylene blue agar and McConkey agar யூஸ் பண்ணுவாங்க. பயோகெமிக்கல் டெஸ்ட் IMVIG டெஸ்ட் அதோட ரிசல்ட் என்னன்னு கேட்கலாம். அப்புறம் முக்கியமானது virulence factors அதுல enterotoxin வந்து ப்ரொடியூஸ் பண்றது அது கேட்கலாம் ஃபார் த pathogenesis. And 5 types என்னென்ன இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும் urinary tract infection, septicemia, diarrhea, pyogenic infection இது கேட்கலாம். தென் பாத்தீங்கன்னா 5 types of strains of E. coli இருக்குல்ல அது கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இந்த வீடியோ தான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ தமிழ்ல. ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் E. coli நோட்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணுங்க. ஐ வில் சென்ட். Thank you.